நைஸ். 0.1 வந்துட்டோம். ஃபுல் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வாங்க. இதெல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஷேரிங் கேப்ல ஃபுல் ட்ராவல் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்ததுக்கு ஒர்த்தா இருக்கும். இன்னைக்கு இது 0.1 வந்தது. வர வழியில் அந்த வியூஸும் சரி செம்ம ஒர்த்தா இருக்கு. 15,000 ஃபீட் மேல இருக்கும். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். செம்மையா இருக்கு. ரொம்ப பேச முடியல. சூப்பரா இருக்குங்க. ஏதோ 0 பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஐ லவ் 0 பாயிண்ட் அந்த இது இருக்கு. இதுல என் கூட வந்தவங்களை எங்க தெரியல, யாருமே கிளியரா தெரிய மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்கு. ஒரு ரிவர் ஓடுது இங்கே பாருங்க. இது ரொம்ப நேரமாக பார்க்கல. அந்த சைடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன இந்த சைடு எங்கே கூட்டமாக இருக்குன்னு. ரிவர் ஓடுது. கிளாஸ் கொண்டு வரல. இந்த ஸ்னோ ஃபால் ஆகுதுல்ல, கண்ணில் படுது. மற்றபடி செம்மையாக இருக்குது மக்களே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது இது. ஸோ நீங்கள் நார்த் சிக்கிம் பிளான் எடுத்தீங்கன்னா அந்த பிளானு புக் பண்ணுறது அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். அது வேறு லெவல். அது ஸ்கேமுன்னு சொல்கிறா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் யும்தாங் வேலியிலேருந்து 0 பாயிண்ட் இது போகிற வழியில் யும்தாங் வேலி இருக்குது. அதை கவர் பண்ணிட்டு போவோம். ஓகே. ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தோம். சன்னா இருக்கு, டீ, காஃபி எல்லாமே இருக்கு. செம எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருந்துச்சு. இவரு நம்ம டிராவல் பண்றாரு. ஃப்ரம் டெல்லி, நோய்டா. சொல்ல எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு மக்களே. இது சும்மா வெளில ஸ்டாண்டு. உங்களுக்கு ஸ்னோஃபால் தெரியுதான்னு தெரியல வீடியோல. நல்லா இதுவாகுது.
பயங்கரமா இருக்கு. இங்க நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. 1 2 3 4 அப்படியே நிறைய கடைகள் இருக்கு. எல்லாத்துலயுமே மேகி இதுன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கு. மக்களே, அடுத்த ஸ்பாட் வந்துட்டோம். யும்தாங் வாலி. நாங்கள் காலைல போகும்போது ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தது. ஆக்சுவலி என்னடா அது ஸ்னோவாக இருக்கு. இப்போ ரிட்டர்ன் வரும்போது 0 பார்த்தாச்சு, யும்தாங் போர் தான் அடிக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்கு. சும்மா அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த வேலி ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. கிட்ஸோடு வரவங்க ஜாலியாக வந்து ஓடி வந்து விளையாடலாம். இங்கே அதே மாதிரி க்ரீன் வேலியில் இங்கே குட்டி குட்டியாக பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இந்த பிளேஸ்க்கு அடிஷ்னல் பியூட்டி ஆட் பண்ணுது. அதுதான் நாங்கள் வந்த ரோடு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு மேலெல்லாம் பாருங்கள், அந்த ஸ்னோ தெரியுதா? 0 பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அதே மாதிரி யும்தாங் வேலி கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போகும்போது ஸ்கிப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம், நான் 0 மிஸ் ஆகும் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே 0 கரெக்டான டைமுக்கு ரீச் ஆனோம். 1 செகண்ட் என்னென்னா, யும்தாங் வேலி வரும்போது இப்போ க்ரீனரியாக இருக்குது. அது இன்னுமே சூப்பராக இருக்குது. இன்னும் முன்னாடி போக 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 பயங்கர ஃபாகி ஆகிடுது, எதுவுமே தெரில. எல்லாரும் பயங்கரமாக இருக்குது இங்கே. அப்படி தான் லைக் ஒரு ஆஃப்டர்நூன் மேலெலாம் ஆச்சுனாவே ரொம்ப சில்னஸ் பயங்கரமாக இருந்துருது. ரெயின் வர ஆரம்பிச்சிருது. கேங்டாக்லேயே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. இங்கெல்லாம் சொல்லவே வேணாம், இதுதான் கிளைமேட் இருக்கு. செம சில்லுன்னு இருக்கு. அந்த சைடு ஒரு ரிவர் ஓடுது. ஸோ நம்ம அந்த ரிவருக்காக போய் கவர் பண்ணுறோம். நான் வரும்போது பவர் பேங்க் சார்ஜ் பண்ணிட்டு தான் போனேன். 0 போகும்போது ரிட்டர்ன் வரும்போது போட மறந்துட்டேன். செம்மையா இருக்கு, க்ரீனரியா.